92 சங்கீதம் 10வது வசனம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுது. நேற்று பெற்ற அபிஷேகம் இல்லை, இன்றைக்கி நான் பெற வேண்டும். நேற்று பெற்ற அன்னி பாசை இல்லை, இன்றைக்கி நம்ம கற்றுட்ட அன்னி பாசையில் நிறைஞ்சிருக்கணும். ஆண்டவரே பரிசுத்தாவில் நிறையணும் சொல்லி கேட்டு இருக்கணும். புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அபிஷேகத்தில் நிறைஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அப்பா பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும். அன்னி பாசையில் பேசணும். நம்ம எப்படியாவது கொஞ்சம் நேரமாவது ஆண்டோட பாதத்தில் காத்திருந்து அன்னி பாசையில் பேச வேண்டும். புதிய நாள் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. நான் நேற்று பெற்ற அபிஷேகம் இல்லைப்பா, இன்றைக்கி அபிஷேகம் வேணும். இன்றைக்கி நான் அக்கினியால் நிறைஞ்சிருக்கணும். இன்றைக்கி நான் பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். இன்றைக்கி நான் அன்னி பாசையில் நிறைஞ்சிருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவிச்சுன்னு கேளுங்க. முதல்ல நம்ம மனசை புதிதாக்குற, ரெண்டாவது நம்ம பலனை புதிதாக்குற, மூன்றாவது என்ன செய்கிறாரு? புதிய எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகத்தை நம்ம பரிசுத்தாவில அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், என்னை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போம். நான் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போது நம்ம முக கலை வந்துடுதா நமக்கு. அப்படியே பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது நம்ம முகம் பிரகாசம் ஆகுது. வாசித்து பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 104 சங்கீதம் 15வது வசனம். அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும். பரிசுத்தாவில் இறஞ்சிருந்து பாருங்கள், அப்படியே பிரகாசம் இருக்கும். அதான் முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெயையும். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிறைஞ்சி செபிக்கும்போது நம் முகக்கலை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார், முகப்பிரகாசமாக்குவார். புதிய எண்ணெயில் நம்ம ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணப்படணும். அப்போ நான் புதிய எண்ணெயில் அபிஷேகம் பண்ண போகிற முகம் என்ன செய்யுது? நம்ம முகம் பிரகாசிக்குது. நான் புதிய எண்ணெயில் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணப்படணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்தார்னா சகலத்தையும் குறித்து நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். வாசித்து பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற என்ன செய்ய முடியும்? சகலத்தையும் தேவனாய் கர்த்தரை முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடியும். உலக காரியத்தை நமக்கு சொல்லித் தருவார். எங்கேயோ நடக்கிறத நமக்கு சொல்லித் தருவார். இங்கே இப்படி நடக்க போகுது, இங்கே இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லித் தருவார். அல்லேலூயா.